இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா அதோட பிரச்சனையே வந்து இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் பார்க்குறோம். அதில் வந்துட்டு குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபைகள் இருக்கக்கூடிய நிலங்கள் அவங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்துட்டு வரையறுக்கப்படலை, அவங்களுக்கு இவ்வளோ அளவில் சொத்து இருக்குன்ற ஒரு ஆர்டிக்கிள் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது ஆர்கனைசர் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறது உண்மையா அப்படின்றது முதல் கேள்வி. இப்போது 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஆர்கனைசரில் இது வருது. ராகுல் காந்தி வந்து பாருங்கள் வஃப் கொண்டு வந்தாங்க, அடுத்து கிறிஸ்டியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க, சிறுபான்மையினருக்கு எதிரான பாலிடிக்ஸ்லாம் எங்களுடைய இது அப்படின்னு அவர் அறிக்கை விட்ட உடனே அதை தூக்கிட்டாங்க, வெப்சைட்டில் ஆர்டிக்கிளே தூக்கிட்டாங்க 5ஆம் தேதி. இப்போது போட்டாங்க தூக்கிட்டாங்கன்றது இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு சொத்து இருக்குதா, ஃபேக்சுவலாக அது ரைட்டா அப்படின்றது சொல்கிறது அந்த பத்திரிகையில் வந்த செய்தி சரியா அப்படின்ற கேள்வி. ஆர்கனைசரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, கேத்தலிக் சர்ச்சுக்கு 7 கோடி ஹெக்டேர் நிலம் இருக்குது. 7 கோடினா 70 மில்லியன், 1 மில்லியன்றது 10 லட்சம். ஓகே, 70 மில்லியன் ஹெக்டேர் நிலம் இருக்குது. இது வந்து வக்ஃபோட இவங்க தான் பயங்கரமான சொத்து.